இல்லை நீங்கள் அதை நல்லா கவனிங்க. இந்த பக்கம் கையை வச்சுருந்தார், காயப்பட்டுச்சுன்னு. இப்போ இந்த பக்கம் பெரிய கட்டா போட்டிருந்தாங்க. இப்போ மொத்தமாக அந்த நம்ம தலப்பா கட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதுவே அவங்க நாடகம் அம்பலமாயிரும். தொடர் வண்டிகளை எக்ஸ்பிரஸ் ரயில்வே மறிச்சிட்டாங்களே. இல்லை, தப்பு ஒன்றும் இல்லையா? அப்போ தானே மத்திய அரசுக்கு அந்த இதில் இருந்து தகவல் போகும். ஏன் மறைச்சாங்க, எதுக்கு மறைச்சாங்க, இந்தியா முழு இந்த மறியல் நடக்கணுன்ற அமித்ஷா காரியம் மறைச்சிட்டாங்களே. தப்பு இல்லையே, மறைச்சதுனால மன்னிப்பு கேட்கணும்ல. பதவி விலக சொல்றது நியாயம் தானே? அவரை பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கொலை குற்றவாளிங்க, ஒரு கொலை குற்றவாளி. அது மக்கள் என்ன மறந்து போயிடுவாங்களா? அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முதல்ல கைது பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பாக பண்ணணும் அமித்ஷாவை. அது போக அவர் இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் நடமாட முடியாது. அம்பேத்கரை இழிவாக பேசுறது இல்லாமல் அம்பேத்கர் வந்து யாருன்னு முதல் அவருக்கு புரிய வைக்கணும். நீங்களே மிரட்டுற மாதிரி இருக்குல்ல, மிரட்டுறதுக்கு என்ன சார் இருக்கு? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமே பற்றி எரிகிறது, டெல்லியே குலுங்கி கொண்டிருக்கிறது போராட்ட களமாக. இரு பிஜேபி இங்கே இந்தியா அலையன்ஸுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளாகி அடிதடியாகி ஒருத்தர் வந்து மண்டையில் உடைச்சிருக்காங்க. அந்த போராட்டம் இன்றைக்கி நீடிச்சுக்கிட்டு இருக்குது. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? மண்டையை உடைச்சிருக்காங்கன்னு தயவு பண்ணி பதிவு பண்ணாதீங்க. ஒரு சில தள்ளுமுள்ளில் கீழே விழுந்துட்டார். வயது முதிர்வான எம்பி கீழே விழுந்துட்டார், ஒரு சின்ன காயம். அதை கூட நீங்கள் அந்த பிஜேபி குரூப் எவ்வளோ பெரிய படமாக போட்டிருக்காங்கன்றத அவங்க போட்டிருக்க கட்டுகள்லையும் காணொலிகளிலும் மருத்துவமனையில் எம்பி போய் பார்க்குறாரு. ராகுல் எம்பி பார்க்குற இடங்களில் நடந்த விபரீதங்களும் தள்ளுமுள்ளுகளையும் பார்த்துருப்பீங்க. நேர்மையாக பேசுங்க. ஊடகவியலாளரே இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு சங்கிகளுக்கு அவர் சொல்லு பிஜேபி தரப்பு எம்பி சொல்லியிருக்காருல்ல, பிஜேபி ராகுல் காந்தி ஒருத்தர் தள்ளி விட்டு அவர் என் மேலே வந்து நான் அப்படிதான் விழுந்துட்டேன்றாருல. ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ளே நடந்த சில தள்ளுமுள்ளுக்கள், அது கூட்டத்துக்குள்ள தவறுதலாக யாரையும் வீம்புக்கு ராகுல் காந்தி தள்ளி விடலை. நீங்கள் பதிவு பண்ணையில் கொஞ்சம் கவனமாக பதிவு பண்ணணும். ஏன்னா இந்தியா முழுதும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு மாபெரும் சட்ட மேதை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய ஒரு அயோக்கியரை, அவரை நம்ம மாதிரி ஆட்கள் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முதல்ல கைது பண்ணணும். என்ன சார் சொல்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணணும் அமித்ஷாவை. அது போக அவர் இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் நடமாட முடியாது. அம்பேத்கரை இழிவாக பேசுறது இல்லாமல் அம்பேத்கர் வந்து யாருன்னு முதல் அவருக்கு புரிய வைக்கணும். நீங்களே மிரட்டுற மாதிரி இருக்குல்ல, மிரட்டுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு உள்துறை அமைச்சர் சார் அவர். சார் எந்த துறை அமைச்சராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவரே கலவரத்தை ஏற்றி விட்டா அவர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறதுக்கு பகவான் பகவான் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பகவான் சொன்னால் சோத்துக்கு வந்துருமா? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இவர் பெரிய கொலை குற்றவாளி. நீதிபதி லோயான்றவர் இவர் மேலே இவரால் கொலை செய்யப்பட்டவர். அந்த வழக்கு நிலுவையில் இன்னும் இருக்குது. அதுக்கு இன்னும் தீர்ப்பு வழங்க. அதவே சட்ட ரீதியாக தானே இது பண்ணுறீங்க. அப்போ அந்த சட்டத்தை ஏற்றினவர் யார்? அண்ணல் அம்பேத்கர் தானே. அண்ணல் அம்பேத்கரை நீ எந்த வகையில் நீ சொல்லக்கூடிய கடவுளுக்கு மேலே கண்ணால் கண்ட கடவுளாக இருப்பார். உங்கள் படி பார்க்க போனால் அவரே சொல்ல அம்பேத்கர் அம்பேத்கர் என்ன சொல்கிறீங்க? அம்பேத்கர்ன்ற பேரை சொல்ல விட்டுட்டு நீ பகவான் சொன்னீங்கன்னாக்கா சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொல்கிறாரு அமித்ஷா. எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்க? எப்படி இந்த காந்தியடிகளை சுட்டு கொண்டீங்களா? அவரை சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் சுட்டு கொண்டீங்களா ஹேராம் சொல்லி? என்ன சார் அதுக்கு முடிச்சு போறீங்க சார்? நடந்த இவங்க அயோக்கியத்தனத்தை, சங்கிகளோட அயோக்கியத்தனத்தை சொல்கிறேன் சார். இவன் ஒரு கொலை குற்றவாளி சார். கொலை குற்றவாளியும் அண்ணல் அம்பேத்கருடைய தியாகமும் அவரோட போற்றுதற்கூடிய செயல்பாடுகளும் இந்த இந்தியாவுக்காக ஆற்றிய பணிகளையும் எப்படி சார் மதிப்பிட முடியும்? அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எப்பயுமே தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களாக தான் இங்கே சித்தரிக்கிறாங்களே தவிர அவர் எதுக்கு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் இந்த மக்களுக்கு தெரியுமா? அதை வெளியவே கொண்டு வரதில்லை. அவர் பொதுமக்களுக்கு அனைவருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர். ஏன்னா தன்னுடைய பதவியை அமைச்சர் பதவியை பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி சமூகத்துக்காக அனைத்து சலுகைகளும் வேணும் தான் தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணவர், திறந்தவருங்க.
அதனால் இப்போ இந்த போராட்ட களத்தில் அம்பேத்கரை இழிவாக பேசுனதுக்கு ஒட்டுமொத்த ஓபிசி சமூகமும், இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த ஓபிசி சமூகமும் களமிறங்கி போராடி அவரை பேசுனது தவறுன்னு இந்த அமித்ஷா மன்னிப்பு கேட்குற வரைக்கும் களத்தில் நிற்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள். இல்லை பதவியெல்லாம் விலக சொல்கிறாங்கல்ல, பதவி விலக சொல்கிறது நியாயம் தானே? அவரை பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் ஒரு கொலை குற்றவாளிங்க, இவர் ஒரு கொலை குற்றவாளி. அது மக்கள் என்ன மறந்து போயிடுவாங்களா? இவர் மேலே கொலை குற்றம் சுமத்தப்பட்ட மிகப்பெரிய குற்றவாளி இவர். அதுக்கான ஆதாரங்கள் நீதிமன்றங்களில் இழுவையில் இருக்குன்னா 10 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா? இவர் உள்துறை அமைச்சர் பகல் இவர் வந்து நல்லவர், பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு போட்டுருவாங்கல்ல. அயோக்கியன் தான் சார் சொல்லுவாங்க. அயோக்கியனுக்கு தான் இந்த மாதிரி மற்றவங்களை அவதூறாக பேச தோணும். தன்னை நிரபராதின்னு காட்டுறதுக்கு மற்றவங்கள குற்றவாளியாகவும் மிகப்பெரிய ஜீனியஸ் அறிவாளிகளை அவங்க தரத்துக்கு, அவங்களுடைய அடிமட்ட தரத்துக்கு பேச தோணும். அதை நம்ம போன்ற ஓபிசி சமூகம் சார்ந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைவருமே கண்டிக்கணும். இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், முழுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த காணொளி மூலியமாக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் உடனடியாக சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பேசினதை தவறுன்னு பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி தொடர்ச்சி அந்த போராட்டங்கள் தொடரும். இடம் மறிக்கிறாங்க, போறக்காரம் மறிக்கிறாங்க, அதெல்லாம் சரியில்லை. போறக்காரம் மறைக்கணும் இருக்கிற இடத்துல தானே எதிர்ப்பை தெரிவிக்க முடியும். அவர் வீட்டுக்கு போய் எதிர்ப்பை தெரிவிக்க முடியும். இதுன்றது தான் ஜனநாயகம். அவர் பாராளுமன்றத்துக்கு வரையில் அவங்க மறைச்சது சரிதான். மறைச்சாலும் அவருக்கான இது இல்லை, அந்த உணர்வு வரல. இந்தியா முழுவதும் இது வரணும். இது தலித் சமூகம் மட்டுமே இதாக இருக்கும். இந்தியா கூட்டணி இது பண்ணுறாங்கல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க கூட்டணி ஒவ்வொரு முதல்வர்களுமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினதை வரவேற்கத்தக்க நிகழ்வு. இது மாதிரி இந்தியா முழுதும் அவங்களுக்கு கண்டன குரலை எழுப்பி நம்ம யார், அம்பேத்கர்னா யார், அம்பேத்கருக்கு இந்த சமூகத்துக்கு இந்தியாவில் எவ்வளோ முக்கியமான தலைவர் அப்படின்றத பதிவு பண்ணணும். அவர் பொது வழியில் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதை நம்ம விரும்புகிறோம். இல்லை சார், இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எல்லா பக்கமும் ஒரு பதட்டமான சூழலாக இருக்குது. நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாராளுமன்றத்தையும் முடக்கி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில் மறியல்னு சொல்லி எல்லா பக்கமும் ரயிலை மறிக்கிறாங்க, அமித்ஷா காரை மறிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதான் என்ன? இல்லை, இதெல்லாம் வந்து ஜனநாயகம் வேணும்ன்ற மனிதன் மத்திய அரசுக்கு எந்தெந்த வகையில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அதை தெரிவித்து பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இதை சாதாரணமாக கடந்து போனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ரயிலை மறைக்கிறதையும் மத்திய அரசு நிறுவனங்களையும் நம்ம அந்த வாசல்கள் முன்னாடி இந்த கோஷத்தை எழுப்பி நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணணுன்றது எங்களுடைய நோக்கம். ஆனால் ஜனநாயக முறைப்படி யாருக்கும் எந்த சிரமமும் வராமல் தொடர் வண்டிகளை எக்ஸ்பிரஸ் ரயிலே மறிச்சிட்டாங்களே. இல்லை, தப்பு ஒன்றும் இல்லையா? அப்போ தானே மத்திய அரசுக்கு அந்த இதில் இருந்து தகவல் போகும். ஏன் மறைச்சாங்க, எதுக்கு மறைச்சாங்க, இந்தியா முழுவதும் இந்த மறியல் நடக்கணுன்ற. அமித்ஷா காரையை மறைச்சிட்டாங்களே, தப்பு இல்லையே? மறைச்சதுனால மன்னிப்பு கேட்கணும்ல. கேட்கலன்னா இத்தனை நாளாக தள்ளி கொடுக்குறாப்புல, என்ன அர்த்தத்தில் தள்ளி கொடுக்குறாப்புல? அப்போ இந்தியாவுடைய இதயமாக இருந்தால் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் இழிவாக பேசுவீங்க, உங்கள் தேவைக்கு காவி சாயம் பூசுவீங்க, திடீர்னு கொண்டு போய் மாலையை போடுவீங்க. என்ன நோக்கத்தில் நீங்கள் செயல்படுறீங்க? அன்னைக்கே ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம தல்லாவளம் சிலையில் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடல வேணாம்னாங்க. விசிகாவும் மற்ற தோழர்களும் தோழமை அமைப்புகளும் பிஜேபி வேணாம், நீங்கள் கையில் எடுக்கிறாங்க, அயோக்கியத்தனமாக பண்ண போகிறாங்க, அம்பேத்கரை கையில் எடுத்தால் தவறாக போயிடும், அம்பேத்கர் உலகத்துக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான தலைவர், அவர் தலித் மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமான தலைவர் தான். ஆனால் இதை ஒரு வட்டமாக சுருக்க பார்ப்பாங்க, இவங்க காவி சாயம் பூசுகிறாங்க அப்படின்னு எதிர்ப்பு குரல் அப்பயே விட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க வலுவான எதிர்ப்பு எல்லா மாநிலத்திலும் இருக்குது. நீங்கள் காணொலிகளில் செய்தி தொடர்புகளையும் செய்தி இதுகளையும் பாருங்கள். தொடர்ச்சியாக அதுக்கான கண்டன பதிவு தொடர்ச்சியாக வந்துருக்கு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டு ஆகணும். இது இந்தியாவை அசிங்கப்படுத்தின மாதிரி, அம்பேத்கர் அசிங்கப்படுத்தின மாதிரி இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு தாந்தோணித்தனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமித்ஷா வந்து ஒரு 1ஆம் நம்பர் மூளையற்ற ஆளாக செயல்பட்டுருக்கான்றது எங்களுடைய கருத்தாக பதிவு. வந்து இப்படி ஒரு பதட்டமான சூழலை பாராளுமன்றத்தில் ஏற்படுறது சரியா? ஒன்று நீங்கள் கவனிக்கணும், இந்தியாவின் இதய துடிப்பாக இன்றைக்கி இருக்க ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒட்டு சமூகத்துக்கும் சட்டத்தை எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு போராடி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை என்ன இழிவாக பேசினவர் பாராளுமன்றம் மட்டும் இல்லை, எங்கேயுமே இந்தியாவுக்குள்ளே நடக்க முடியாத அளவுக்கு மறியல் தொடர்ச்சியாக நம்ம மக்கள் நடத்துவாங்க. அதுக்கு நம்மளுடைய முழு ஆதரவு எப்பயும் இருக்கும்.
ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் முதல் ஆளாக கருப்பு கொடி கட்டுவோம், நம்ம விடவே மாட்டோம். அது மன்னிப்பு கேட்டுட்டு தான் எங்கேயும் அவர் நடமாடணும். அதுதான் இந்திய அரசியல் அமைப்புக்கு அவர் கொடுக்குற முதல் மரியாதையும் அண்ணல் அம்பேத்கருக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும். இதை தொடர்ச்சி அப்படி நடந்தாருன்னா வருங்காலங்களில் பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். இல்லை இறுதி என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா முழுவதும் இருந்து பாராளுமன்றத்துக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து இவர் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் பாராளுமன்றத்தை ஒரு நூல் நடக்க விடாமல் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டமும் மறியலும் செய்யணுன்றது நம்மளுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். இல்லை சார், என்னதான் இருந்தாலும் ஒரு பிஜேபியோட எம்பியை அது தள்ளி விட்டோ எப்படியோ ஒரு காயப்பட்டு இப்போ நீங்கள் தலைவூரம் கட்டு போட்டிருக்காருல்ல, அது உங்களுக்கு தெரியலையாண்ணா? இல்லை, நீங்கள் அதை நல்லா கவனிங்க. இந்த பக்கம் கையை வச்சுருந்தார், காயப்பட்டுச்சுன்னு. இப்போ இந்த பக்கம் பெரிய கட்டா போட்டிருந்தாங்க. இப்போ மொத்தமாக அந்த நம்ம தலப்பா கட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதுவே அவங்க நாடகம் அம்பலமாயிரும். இதுலேருந்து தெரியுது அவங்க ஒரு நாடகத்தை போடுறாங்க. அவர் வயது முதிர்வு, கூட்டத்தில் நெரிசல்களை தள்ளி விட்டு எங்கே விழுந்தது உண்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளு முள்ளு கூட்டங்களில் சிறு காயம் பற்றதெல்லாம் ஒத்துக்கிறோம். அதுக்காக இவ்வளோ பெரிய நாடகமாக பிஜேபி எம்பியை தள்ளி விட்டாங்க, மண்டை உடஞ்சி போச்சு, இந்தியா கூட்டணி செஞ்ச அட்டூழியம், அவங்க நாடகம் ஆடுறது வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாயிருச்சு. வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன காயமாக இருந்தது. அடுத்து பார்த்தா இந்த பக்கம் கன்னத்தை ஒட்டி பெருசாக காயம். இப்போ பார்த்தா தலப்பாவே மொத்தமாக என்னையா அவங்க போட்டா ஷூட்டாக நடக்குது. மோடி அவர் சொன்னால் கூட மோடி தான் செஞ்சு அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பார் இவ்வளோ போட்டா ஷூட்டுக்கு. அப்படி தான் நினைக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ கேவலமாக ஒரு சின்ன விஷயத்தை ஒரு இதை மறைக்கிறதுக்கு, ஒரு பெரிய அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு இது ஒரு காணொலின்னு தூக்கி அதை போட்டு முன்னிறுத்தி பண்ணிக்கிறீங்கன்னா மண்டை உடஞ்சி வச்சுன்னா நீ பேசுனது எவ்வளோ பெரிய குற்றம். அதை யார் கண்டிக்கிறது? ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அதை கவனத்தை திசை திருப்புறதா? இல்லை இதோட உள்நோக்கம் தான் என்ன? இதுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வேறு ஏதாவது சதி செய்கிறதுக்கு இந்த வேலைகளுக்கு ஆரம்பிச்சு விட்ருக்கீங்களா? எங்களை போன்றவர்களுக்கு அந்த சந்தேகம்லாம் வருது. ஏன்னா அண்ணல் அம்பேத்கருடைய பேச்சை எல்லாரும் மக்களுக்கு கவனமாக இருக்கட்டும். வேறு ஏதாவது சதி செயல் இந்தியாவுக்குள்ளே நடந்தால் யார் என்ன செய்கிறது? என்ன சதித்திட்டத்தை தீட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி கும்பல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையை கிளப்பிவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனத்தை திசை திருப்ப அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அறிவாக செயல்படுறாங்க? இவங்கிட்ட எந்த லெவலில் மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது இத்தனைக்கு கூட்டணி ஆட்சி. இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இவங்க வகுசியாக சட்டமேற்றணும்னு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றான். இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்தப்பே இந்த ஆட்டமாக இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜமீன் மாதிரி அரசாட்சி மாதிரி போயிட்டாங்கன்னா, அதிபர்கள் மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களோட அட்டூழியங்கள் எவ்வளோ இருக்கும். இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இந்த சட்டத்தை முழுமையாக வாபஸ் வாங்கி ஆகணும். இப்போ யாரும் ஏற்றுக்கிறவ விடக்கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றத ஒருத்தருமே ஏற்றுக்கிறக்கூடாது. இந்த சட்டம், இந்த எண்ணத்தை முதல் கைவிடணும் பிஜேபி. அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்தியாவில் நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. நன்றி சார். நன்றி ஐயா.